இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓபேத் ஏதோமை சுற்றியுள்ள 10 ரகசியங்கள். 10 சீக்ரெட்ஸ் சரௌண்டிங் ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோம் போது யார் இவரு? ஏதோம் தெரியும், ஓபேத் என்றது யாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவ்வளோ இவரை பத்தி வசனங்கள் இல்லைங்க இல்லைங்களா. ரொம்ப ஃபெமிலியரான பர்சனும் இல்லை, பாப்புலரான பர்சனும் இல்லை. ஆனா தேவன் இவரை ஆசீர்வதித்தார். எதற்காக ஆசீர்வதித்தார் அப்படின்றது இந்த காணொலியில பார்க்கலாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஏன்னா சில பேரை பத்தி பைபிள்ல அதிகமான வசனங்கள் இல்லைன்னா கூட அவங்க லைஃப்ல இருந்து நம்ம அதிகமா கத்துக்கலாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டரா அவங்க இருக்குவாங்க. அப்படிப்பட்டவர் தான் ஓபேத் ஏதோம். முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது அவருடைய பேரின் அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது சர்வெண்ட் ஆஃப் ஏதோம், ஏதோமின் வேலைக்காரன் அப்படின்ற அர்த்தம் வருது. 1 நாளாகமம் 13:13 இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 13:13ல தாவீது அந்த பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே சேர்த்து கொள்ளாமல் அதை வர்த்தகனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைக்க செய்தான். பாத்தீங்களா, எங்க போயிட்டு வைக்கிறாங்க? ஓபேத் ஏதோம் வீட்டுல கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் என்ன நினைச்சாங்கன்னாக்கா, இந்த பெட்டி நம்ம கூட இருந்தாக்கா தேவனுடைய பிரசனை நம்ம கூட இருக்குது, தேவனுடைய வல்லமை அதுல இருக்குது, தேவன் நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பரிசுத்தமா அவங்க கருதுகின்ற விஷயத்த எங்க போய் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓபேத் ஏதோம் அவங்க வீட்டுல போய் வைக்கிறாங்க. சோ ஏதோம் என்ற வார்த்தை எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 2 பசங்க இருந்தாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈசாக்கு. ஒருத்தர் பேர் யாக்கோபு, இன்னொருத்தர் பேர் ஈசா. நமக்கு நல்லாவே தெரியுங்க. சோ அதை பத்தி நம்ம ஆதியாகமம் 25:30 நம்ம பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 25:30ல யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான குழியில எனக்கு கொஞ்சம் தின்ன கொடு, நான் இதிலே இளைப்பாறுகின்றேன். இதிலே அவனுக்கு ஏதோம் என்ற பேர் உண்டாயிற்று. சோ என்ன ஆகுதுனாக்கா, ஈசாக்கு இன்னொரு பேர் என்னங்கோ ஈதோம். 2 பேர் இருக்குதுங்க அவருக்கு. ஈசா, ஏதோம் என்ற பேர் இங்கதான் உருவாதுங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு நிறைய பிள்ளைகள் பெருகுறாங்க. அவங்க வம்சம் பெருகுதுங்க. ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. அங்க ஒரு கண்ட்ரி உருவாது. அந்த நாடோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதோம் இல்லைங்களா. சோ இப்போ ஓபேத் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னாக்கா வேலைக்காரன், ஆராதனை செய்கின்றவர் அப்படின்ற அர்த்தம். ஈதோம் என்றது ஈசாவோட வம்சத்தை குறிக்குதுங்க. இப்போ ஸ்காலர்ஸ் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாக்குறாங்க. என்னன்னாக்கா, இந்த ஏதோம் வம்சத்தார் இஸ்ரேலுக்கு எப்போதுமே அகேன்ஸ்டா வேலை பண்ணவங்க தாங்க. 2 பேருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த மாதிரி பேர் கொண்ட ஒரு மனிதனோட வீட்டுல போயிட்டு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டதுன்னா எப்படி இது ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறாங்க. இந்த பேர் இந்த மனுஷனுக்கு இருக்குது, இவர் ஒரு புறஜாதி மாதிரி தருது, இவங்க வீட்டுல எப்படி தேவன் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈப்ரூ நேம்ஸ் நிறைய தடவை என்னன்னாக்கா ஃபேமிலியோட ஹிஸ்டரியை குறிக்கிற மாதிரி தான் பேர்கள் வைப்பாங்க. அந்த பேரை வச்சு அவங்க எந்த குடும்பத்துல இருந்து வராங்கன்ட்டு கண்டுபிடிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பாக்குறது. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பேக்ரவுண்ட் முக்கியம் இல்லைங்க. எந்த ஊர்ல இருந்து வரோம் இல்லைங்களா, எந்த ஏரியா, பேசக்கூடிய பாஷை என்ன, அதெல்லாம் தேவனுக்கு முக்கியமே இல்லைங்க. ஆவிக்குரிய விஷயத்துல தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஏரியா வச்சு இந்த மனுஷன் இப்படிதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனா தேவன் எதை பாக்குறாருங்க? இதயத்தை பாக்குறாரு. ஓபேத் ஏதோமோட இதயத்தை தேவன் பார்த்தாரு. அதனால்தான் அவ்வளவு பரிசுத்தமான அந்த ஒரு விஷயத்த அவங்க வீட்டுல வைக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? அனுமதி கொடுக்குறாரு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுல எவ்வளவு நாள் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னாக்கா 3 மாதங்கள் இருந்துச்சு. அந்த 3 மாதங்கள் அளவும் தேவன் என்ன பண்ணாரு? அவங்க குடும்பத்தையே ஆசீர்வதிச்சார். அவ்வளவு பரிசுத்தமான விஷயம் அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க எவ்வளவு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதர்களா இருந்திருக்கணும், எவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கணும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருங்க, அவன் ஃபேமிலியே பிளஸ் பண்றாருங்க. சாதாரண விஷயமே இல்லைங்க இல்லைங்களா. இஸ்ரேல் அம்சத்தார் அனைவருக்கும் வர வேண்டிய பிளெஸிங் ஒரு குடும்பத்துக்கு வருது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2 சாமுவேல் சாப்டர் 6:11ல கர்த்தருடைய பெட்டி கிதியோனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, சாதாரண தேவன் ஒருத்தரை ஆசீர்வதிக்க மாட்டாங்க சும்மானா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவனோட பயம் இருக்கணும். இந்த மனிதனுக்கு இருந்துச்சு. அதனால்தான் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. இதை சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்ட மனிதரை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம
எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். சும்மா சாதாரணமா இந்த வசனத்தை நம்ம பார்க்கலங்க சகோதர சகோதரி. நம்ம இந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கிறோம்? ஓபதேதோம் இருந்தார். அதனால தேவன் என்ன பண்ணாருங்க? அவரையும் அவருடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தாருங்க. சங்கீதம் 128 1 4 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாத்தீங்களா? கர்த்தரோட வழியில நடக்கணும். அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் உயிர்த்தோர்களில் கனி தரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படமான். அதே போல ஓபேதேதம் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா, இல்ல போலியான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரணும்ட்டு நம்ம விரும்புறோம். ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழ்றோமா, அவரை ப்ளீஸ் பண்ற வாழ்க்கை வாழ்றோமா? ஓபதேதம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க சகோதர சகோதரி. அதனாலதான் தேவன் ஆசீர்வதிச்சார். சும்மா யாரையும் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. இப்ப நமக்கும் ஆசை இருக்குது தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும். யோசிச்சு பார்க்கணும். நம்மளே நம்ம எக்ஸாமின் பண்ணி எந்தெந்த விஷயத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணி நம்ம இன்னைக்கு அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணுங்க சகோதர சகோதரி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்குடைய அடையாளம்னாக்கா தேவனுடைய பிரசனத்துக்கு ஒரு அடையாளம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா மேல கிருபாசனம் இருக்குங்க. அங்க தேவனுடைய பிரசனம் வரும். தேவன் அங்க பேசுவாருங்க. அது உள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தின் அந்த பலகை இருந்துச்சு, ஆரோனுடைய கோல் இருந்துச்சு, மன்னா இருந்துச்சுங்க. இதெல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. 3 மாதங்கள் அங்க இருந்துச்சு இல்லைங்களா? ஆனா தேவன் அவர் ஆசீர்வதிச்ச விஷயம் ரிப்பீட்டேட்டிவா நிறைய தடவை அந்த வசனம் ரிப்பீட் ஆகுது. யூதரோட முறைமையின்படி இந்த பிளெஸிங் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ராஸ்பரிட்டியை குறிக்குதுங்க. அவரோட குடும்பம் வளர்ந்துச்சு, நல்ல பணக்காசு அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஆனா நம்ம இதுல கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய பேர் நிறைய தலைமுறை வரைக்கும் பேசப்படும். எவ்வளவு உண்மையா இருக்கும். சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், 10 தலைமுறை ஆனாலும் சரி ஜனங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. இப்ப ஆபிரகாம் பத்தி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். எவ்வளவு தலைமுறை ஆயிடுச்சு இல்லைங்களா? தானியேலை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறோங்க. எத்தனையோ தலைமுறைகள் ஆயிடுச்சு. அப்போஸ்தலன் பவுலை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். எத்தனையோ தலைமுறைகள் ஆகி போச்சு. காரணம் என்னன்னாக்கா, தேவனுக்கு அவங்க உண்மையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோங்க சகோதர சகோதரி. 3வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னும் போது காத் என்ற ஊரை சேர்ந்தவர். இப்போ இங்க ஒரு குழப்பம் வருதுங்க. இவர் இஸ்ரேல் வம்சத்தாரா இல்ல புறஜாதியா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இவர் தேவனுக்கு உண்மையா இருந்தார். அது நம்மளுக்கு தெளிவா தெரியுதுங்க. அதனாலதான் தேவன் என்னங்க ஆசீர்வதிச்சார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, 2 சாமுவேல் சாப்டர் 6:10 நம்ம பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் சேர்த்துக் கொள்ள மனமில்லாமல் அதை கித்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டில் கொண்டு போய் வைக்க செய்தான். சோ எந்த ஊர் பார்த்தோம்னாக்கா கிட்டைட் அப்படின்ற ஒரு பேர் வரும் இல்லைங்களா? இந்த கிட்டைட் எதை குறிக்குதுனாக்கா காத் என்ற ஊரை குறிக்குதுங்க. இந்த காத் ஊர் எதுக்கு ஃபேமஸ்னாக்கா, கோலியாத்தோட சொந்த ஊர் காத்ன்றது. அனதர் இன்டர்பிரிட்டேஷன் என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க. காத் ரிமோன் அப்படின்ற ஒரு ஊரும் குறிக்குது அப்படின்ட்டு. காத் ரிமோன் என்றது லேவி குடும்பத்தார் வாசம் செய்த ஒரு நகரம். லேவி குடும்பத்தார் அநேகர் அங்கதான் வாசம் செஞ்சாங்க. அதனால நிறைய பேர் என்ன பிலீவ் பண்றாங்கன்னாக்கா, இவர் லேவி குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது உண்மையா இருக்கலாங்க. ஏன்னா தேவன் சாதாரணமா ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. உண்மையா இருந்தாக்கா இவரும் ஒரு லேவியா இருந்திருக்கணும். பிலிஸ்தீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே தெரிஞ்ச முகங்களை வச்சுதான் தேவன் அவரோட காரியங்களை செய்வாரு அப்படின்ட்டு நம்ம நினைக்க முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பீப்புளை வச்சும் பண்ணுவாருங்க. பெரிய காரியங்களை பண்ணுவாருங்க இல்லைங்களா? நம்ம நினைக்கும் யூஸ்லெஸ்ஸான பர்சனா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அவரும் யூஸ் பண்ணுவாருங்க. ஒருத்தர் பேச முடியாதா இருக்குங்க, தேவன் அவரும் யூஸ் பண்ணுவாருங்க. நடக்க முடியாத ஒருத்தர் இருப்பாருங்க, தேவன் அவரும் யூஸ் பண்ணுவாருங்க இல்லைங்களா? கண்ணு மந்தமா இருக்குங்க, ஆனா தேவன் அவரும் யூஸ் பண்ணுவாங்க. பவுலுக்கு அப்படிதாங்க. கொஞ்ச நாள் கண்ணு ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு. அது அவரே சொல்றாரு இல்லைங்களா? ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு? வல்லமையா அவரை யூஸ் பண்ணாருங்க. மாம்சத்துல ஒரு முள் இருந்துச்சுங்க, தேவன் வல்லமையா யூஸ் பண்ணாரு. ஜனங்க எதெல்லாம் வீக்னஸ் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயத்த ஐடியா யூஸ் பண்ணுவாருங்க. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய பிரசனம் அவர் வாழ்க்கையில வந்ததுனால அவர் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரீமா தேவன் அவரை பிளெஸிங் பண்ணாருங்க. அவரை வல்லமையா பயன்படுத்தினாருங்க.
இது வந்து 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 15, 18ல நம்ம வந்து பார்க்கிறோம். அவர்களோட கூட 2ஆம் வரிசையாகிய ஜெகரியா, பென், எசியால், ஜெமரிமோத், யகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மெசியா, மதாத்தியா, எலிபெலசு, மித்தானியா மற்றும் வாசல் காவலாளியாகிய ஓபேதேதும். பாத்தீங்களா, இவருக்கு என்ன ஒரு வேலை கொடுக்குறாருனாக்கா, அந்த டெம்பிள்ல வாசல் காவலாளி, கேட் கீப்பரான ஒரு வேலை கொடுக்குறாரு. இல்லைங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னாக்கா, எப்போதுமே தேவனோட பிரசனத்துல இருக்கும்படி செய்றாரு. அவங்க வீட்டுல வந்து 3 மாதங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. தேவன் அவரை வந்து பிளஸ் பண்ணாருங்க. அதோட நிக்காம அவரு லைஃப் ஃபுல்லாவே தேவனோட ஊழியம் செய்யும்படியே ஆயிடுச்சு. கேட் கீப்பராவே அவர் இருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்ப தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்றாருங்க. நான் ஒரு விஷயத்தான் தேவன் கிட்ட கேட்கிறேன், நான் எப்போதுமே தேவனோட சமூகத்துல இருக்கணும்னு விரும்புறேன்ட்டு. அந்த ஆசீர்வாதம் ஓபேதேதோமுக்கு கிடைச்சிச்சுங்க. நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? எப்போதுமே தேவனோட பிரசன்னத்திலே, அவரோட சமூகத்துல தேவனை துதிச்சு பாடிட்டு, இல்லைங்களா, அவரை வந்து ஆனர் பண்ணிட்டு அவர் முன்னாடியே நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், அதோட பெரிய பிளெஸிங் இல்லைங்க சகோதர சகோதரி நம்ம லைஃப்ல. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. சாம் சாப்டர் 27:4ல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஆயுள் நாள் எல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பதையே நாடுவேன். பாத்தீங்களா, தாவீது இதை கேட்டாரு. ஆனா ஓபேதேதோமோட லைஃப்ல அதை அப்படியே நிறைவேறிச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருந்துச்சு. தேவன் ஆசீர்வதிச்சார். அதோட ஒரு ஸ்டோரி முடியலங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதுங்க. எங்கெல்லாம் வந்து டெம்பிளோட ரெக்கார்ட்ஸ் வருதோ, அந்த சாலமனோட ஆலய கட்டப்படுது இல்லைங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து இவரோட பேர் இல்லாம இல்லைங்க. இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனம் இதை வந்து ரொம்ப பெரிய ஆனரா வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஆலயத்துல வேலை செய்யறது வந்து ரொம்ப பெரிய ஆனரபிள் விஷயம். ஏன்னா எல்லாமே பரிசுத்தமான விஷயத்த வந்து தொடுவாங்க. ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. போற இடத்துல எல்லாம் ஒரு மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு வேலை அவருக்கு கிடைக்குதுங்க. சோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எப்போதுமே நாங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது. இல்லைங்களா, தேவன் நம்மள ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க, நம்ம தேவனுக்கு என்ன பண்றோம் அதுதான் முக்கியம். இவர் கேட் கீப்பரா போய் நிக்கிறாருங்க. இல்லைங்களா, லைஃப வந்து தேவனுக்காக டெடிகேட் பண்றாரு. நம்மளோட லைஃப்ல தேவன் பிளெஸிங் கொடுத்தாருன்னா அது எப்போ மீனிங்ஃபுல் ஆகுது தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம லைஃப் வந்து தேவனுக்கு திருப்பி அர்ப்பணம் பண்ணுங்க. தேவன் எப்போதுமே ஆசீர்வாதத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அவருக்காக? எதை வந்து விட்டு கொடுத்துருக்குறோம்? எந்த அளவுக்கு டைம் அவருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்? நம்மளோட கம்ஃபர்ட்டை வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லான லைஃபா இருக்காதுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து வெறும் காவலாளி மட்டும் கிடையாது, கேட் கீப்பர் மட்டுமே கிடையாது, ஒரு மியூசிஷியன். தேவனை பாடி துதிச்சு வாத்தியங்கள் வாசிப்பது, அந்த ஹார்ப்பை வந்து பிளே பண்றது, இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்றாரு. இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? எப்போதுமே கர்த்தருடைய துதி நம்ம வாயில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 15:21ல, மத்தித்தியா, எலிபெலேகு, மித்தானியா, ஓபேதேதும், எயியேல், அசாசியா என்பவர்கள் ஜெமினமோத் என்னும் ராகத்தில் பாடி வீணைகளை சுரமண்டலத்தை நடத்தினார்கள். பாத்தீங்களா, வீணைகளையும் சுரமண்டலையும் பாடி தேவனை வந்து துதிக்கிறாருங்க. எவ்வளவு பேர் ஆசீர்வாதங்க. இதுல நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கேட் கீப்பர்ஸ், காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பொருட்களை வந்து காவல் செய்வாருங்க கேட் கிட்ட நின்னுட்டு. அதே மாதிரி மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கர்த்தரை துதித்து மியூசிக் வாட்சி தேவனை வந்து பாட்டு பாடுவாங்க. இந்த 2 விஷயத்திலயும் அவர் என்ன பண்றாருனாக்கா, தேவன் மேல நம்பிக்கை வைத்து இந்த 2 விஷயத்திலயும் சிறந்து விளங்குறாரு. டெம்பிள் வர்ஷிப் எப்போதுமே நம்ம பார்க்கும்போது ஆர்கனைஸ்டா நடக்குங்க. கொயர், இது தாவீது வந்து நியமனம் பண்ண விஷயம். நிறைய பேரை வந்து கொயருக்கு அவர் அப்பாயிண்ட் பண்றாருங்க. அதுல ஒருத்தர் தான் இவரு. இல்லைங்களா? சோ ரெகக்னிஷன் அவ்வளவா கிடைக்காதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது யார் அங்க இருக்கிறாங்கன்னு கூட. ஆனா தேவன் அதை பாக்குறது இல்லைங்க. எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எவ்வளவு உண்மையா நம்ம அந்த விஷயத்த செய்யறோம். இல்லைங்களா, ஒரு துடைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஆலயத்துல சின்ன விஷயமா இருந்தா கூட எவ்வளவு உண்மையாக தேவனுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல ஓபதேதம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க. 6வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவர் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தார் அனைவரோடும் தேவனை துதிச்சு தேவனுடைய ஊழியத்துல ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறாருங்க. தேவன் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுக்கு அந்த எபிலிட்டியை கொடுக்குறாருங்க, பிளஸ் பண்றாரு தேவன். அவங்கள பத்தி குறிப்பா வசனம் இருக்குதுங்க. 1 நாளாகமும் 26:8ல, ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 26:8ல, இவர்கள் எல்லோரும் ஓபேத் ஏதோமின் குமாரர்.
இவர்களும் இவர்களுடைய குமாரர் இவர்களுடைய சகோதரரும் ஊழியம் செய்யத்தக்க திராணி உள்ள பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? திராணி, தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது எல்லாமே வந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்தாருங்க. அந்த அளவுக்கு தேவன் வந்து ஆசீர்வதிச்சாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு. நம்ம ஃபேமிலியும் அதே விதத்துல நம்ம வந்து வழி நடத்தணும். அந்த விஷயத்திலயும் இவர் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்ங்க நமக்கு. சங்கீதம் 112 1-2 நம்ம பாக்குறோம். சாம் சாப்டர் 102 1 and 2 எந்த மாதிரி குடும்பத்தை வந்து தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்றது இங்க வசனம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவுமாய் மகிழ்ச்சியா இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாத்தீங்களா? தேவன் யாருக்கு பலன் கொடுப்பாருனாக்கா, கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற மனுஷன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுடைய குடும்பத்தை தேவன் என்ன பண்றாருங்க, பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கார். அந்த பலன் தான் இந்த குடும்பத்தாருக்கு வந்து கிடைத்ததுங்க. சும்மா இல்ல. சும்மா தேவன் வந்து அப்படியே ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாருங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, அப்படி இருந்தோம்னா தேவன் பலன் கொடுத்து குடும்பத்தையும் என்ன பண்றாருங்க, அவரோட வழியில நடக்க ஆசீர்வதிக்கிறார். இல்லைங்களா? எப்போதுமே பைபிள்ல ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல் நம்ம பாக்குறது அவங்களோட குடும்பத்தாரை பத்தி வசனங்கள் இருக்குது. ஆனா இவங்க குடும்பத்தாரை பத்தி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இல்லைங்களா? அந்த அளவுக்கு உண்மையா இருந்ததுனாலதான் நம்ம வந்து பாக்குறோம். சோ ஜெனரேஷன் கடந்த ஜெனரேஷன் வாழையடி வாழையாக தேவனுடைய ஊழியத்துல ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சுங்க. வெறும் சொத்துக்கள் மட்டும் அவங்களுடைய பிளெஸிங் கிடையாதுங்க. தேவனுடைய ஊழியத்தை பண்றதுதான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைச்சு அவங்க வந்து பண்றாங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய குடும்பத்தை வந்து பாதிக்கும். அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும். அதே தேவ பக்தி உள்ள பழக்க வழக்கமா இருந்தா நம்ம குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு என்னங்க பயந்த பிள்ளைகளா இருப்பாங்க. ஒருவேளை நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப பரிதவிக்கப்பட்டவர்களா நம்ம இருப்போங்க. எப்போதுமே பாசிட்டிவா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம வந்து வழி நடத்தணுங்க. அந்த விஷயத்துல ஓபதேதம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஆசீர்வாதம் தாவீது ராஜாக்கு என்னங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கிடைச்சிச்சு. தேவன் என்ன பண்ணாரு, ஓபதேதமா ஆசீர்வதித்தாருங்க. உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருந்தபோது. அப்போ தாவீது ராஜாக்கு ஆசை வந்துருதுங்க. சோ அவர் ஆசீர்வதிச்சாரா தேவனு, நம்ம போயிட்டு உடன்படிக்கை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கிடைக்குது. இது 2 சாமுவேல் 6:12 நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் சாமுவேல் சாப்டர் 6:2 கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது போய் தேவனுடைய பெட்டி ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தார். சாதாரணமா கொண்டு வரலங்க, ரொம்ப சந்தோஷத்தோட களிப்போட தாவீது வந்து கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெட்டி அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லைங்களா? சோ அப்போ அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க, போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது வந்து ஏன் போகாம இருந்தாருன்னா, கொஞ்ச நாள் அவருக்கு பயம் வந்துடுச்சுங்க. ஏன்னா அந்த உசான் என்பவர் செத்துட்டாருங்க ஸ்பாட்லே. கை வச்ச உடனே செத்துறாருங்க. இப்போ ஓபேதேதோமுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கல. ஏன்னா தேவன் அவர் ஆசீர்வதிச்சார். ஏன்னா ஓபேதேதோமோட மனதை தேவன் வந்து பாக்குறாரு. இல்லைங்களா? சோ இதனால எருசலேமுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி வர்றதுக்கு ஓபதேதம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து இஸ்ரேலோட ஆராதனைக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்துச்சு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய அந்த அனுபவம் என்னங்க மத்தவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தேவனுக்குள்ள நம்ம சத்தியத்துல நல்லா வளரும் போது நம்ம 4 பேருக்கு எக்ஸாம்பிளா இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்மள பார்க்கும்போது ஒரு ஊக்கம் கிடைக்கும். நம்மளும் இவரை போல இருக்கணும், தேவன் இவரை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான ஒரு இன்ஃபுளுன்ஸா நம்ம இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? எப்பவுமே தேவனோட பக்தியில மத்தவங்க வளர்றதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயத்துல ஓபதேதம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய இடத்துல அவரோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒண்ணு நாளாகமம் 16:38 நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரானிக்கல் 16:38 ஓபேதேதோமையும் அவனோட கூட இருக்கின்ற அவனுடைய சகோதரராகிய 68 பேரையும், கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 68 பேர். எல்லாம் யாருங்க? அவருடைய சகோதரர். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா கேட் கீப்பிங் வேலை பண்றாருங்க. இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்து உற்சாகமா பண்றாருங்க. சவுத் கேட்ல போய் நின்னுட்டு தேவனோட ஆலயத்துக்கு காவலாளிகளா இவங்க வந்து இருக்கிறாங்க. இது சாதாரண விஷயமே இல்லைங்க. இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவன் மேல பக்தி வரைக்கம் இருந்தாக்கா அந்த 68 பேரும் சேர்ந்து இந்த ஒரு வேலையை வந்து பண்றாருங்க. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த நாலாகமம் புஸ்தகத்துல நிறைய இடத்துல இந்த விஷயம் வந்து ரிப்பீட்டேட்டிவா வருதுங்க. நிறைய ஃபேமஸான பீப்புளோட பேர் கூட ரிப்பீட்டேட்டிவா வரல.
ஆனா இவரோட பேர் வருதுனாக்கா அந்த அளவுக்கு உண்மையான ஒரு மனிதனா இருக்கிறாருங்க இல்லைங்களா? வர்ஷிப் பண்றதுக்கு மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருங்க. அதனால தான் ரிப்பீட்டேட்டிவா வருதுங்க. பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க. இன்னைக்கே நம்ம இவரை பத்தி பேசுறோம்னாக்கா இவர் ஒரு பாசிட்டிவான பர்சன் இல்லைங்களா? தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க. குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க. இதுல கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்கா, லாங் லாஸ்டிங்கா இருக்கணுங்க. ஒரு நாள் மட்டும் இருந்தா நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்க முடியாதுங்க. லைஃப் லாங் தேவனுக்கு உண்மையா இருந்தான்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பெரிய லெகசி இல்லைங்களா? ஏதோ ஒரு நாள் தேவனை துதிச்சு இருக்கிறது கிடையாதுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சத்தியத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருந்துக்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாளைக்கு எப்படி இருக்க போறோம்? நாளன்னைக்கு எப்படி இருக்க போறோம்? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் எப்படி இருக்க போறோம்? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சகோதர சகோதரி, அந்த விஷயத்துல இவர் நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரோட லைஃப் மூலியமா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாம். அது என்னன்னாக்கா, பயத்துக்கும் பயபக்திக்கும் மரியாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கத்துக்கலாம். தேவன் அழிச்சு போட்டுருவாரு அப்படின்ற பயம் இஸ்ரேல் ஜனத்துக்கு இருந்துச்சுங்க. ஆனா இவர்கிட்ட இருந்தது மரியாதை கலைந்த பயம். தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், பரிசுத்தமான விஷயங்களை செய்யணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ள ஆசாரி போகும்போது அவ்வளவு பயபக்தியா ட்ரெஸ் கிளீனா இருக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போவே முடியும். இப்ப 3 மாசம் இந்த பெட்டி இவங்க வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு பயபக்தியா, எவ்வளவு ஒழுக்கமா, பரிசுத்தமா அவங்க இருந்திருப்பாங்க. ஒருவேளை நடத்த தவறி நடந்திருந்தா, ஏதாவது தவறு பண்ணியிருந்தா தேவன் என்ன பண்ணியிருப்பாருங்க? தண்டனை கொடுத்திருப்பாரு இல்லைங்களா? ஆனா இவர்கிட்ட நம்ம பார்க்கலாங்க. அந்த பயம் கறந்த ஒரு மரியாதை தேவன் மேல அவர்கிட்ட இருந்துச்சு. அத இவர் வெளிப்படுத்தினாருங்க. அததான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. இப்போ உஸ்ஸாவ நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு? டக்குன்னு போய் கை வச்சாரு. அப்ப ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. பரிசுத்தத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனா ஓபேதேதோம் அப்படி இல்லைங்க. வீட்டார் அனைவரோடும் என்னங்க தேவனுக்கு பயந்து இருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சுங்க. ஓ, தேவனுக்கு பரிசுத்தத்தை தான் அவர் ரொம்ப விரும்புறாரு. பரிசுத்தத்துக்கு மாறாக நம்ம ஏதாவது பண்ணாக்கா நம்மளுக்கு தண்டனை இம்மீடியட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மரியாதை, மனத்தாழ்மை. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்களா? ஏன்னா ஹியூமிலிட்டி இல்லைனாக்கா நம்ம தேவனோட பயம் நம்ம லைஃப்ல வராதுங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லைங்களா? இது ரெண்டுமே இருக்கணுங்க. அப்பதான் பக்தியா நம்ம லைஃப்ல இருக்க முடியுங்க. 10வது விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரலங்க. ஓவதேதம் வசனமே இல்ல இல்லைங்களா? பேசுற மாதிரி. ஆனா அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் பேசுதுங்க இல்லைங்களா? நம்ம அதிகமா பேசுறோமா இல்லையான்றதெல்லாம் செகண்டரிங்க. ஆனா நம்ம லைஃப் பேசணும். வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும், இப்படி ஒடுக்கமா இருக்கணும், அந்த மாதிரி சரிங்களா? அப்படிப்பட்டவரா ஓவதேதம் இருந்தாருங்க. 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4-8, ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் 26 4-8. அவனுடைய குமாரனாகிய செமேரியாவுக்கு குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலியாக இருந்தபடியால் தங்கள் பிதாக்கின் வம்சத்தை ஆளுகை செய்தார்கள். பாத்தீங்களா? இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அவங்க வம்சத்தை தேவன் என்ன பண்ணாருனாக்கா ஆசீர்வதித்தாருங்க. வாழையடி வாழையாக பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தாருங்க. ஓபதேதமின் நிமித்தமாக அந்த குடும்பத்தாரையே தேவன் ஆசீர்வதித்தாருங்க. அவர் ஒரு வார்த்தை பேசின மாதிரி வசனமே இல்லைங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் பேசுது இல்லைங்களா? அவர் நிறைய பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாருங்க. யாருக்கெல்லாம் அவரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீது சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம எப்படி தேவனை ஆராதிக்கணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த இஸ்ரேல் ஜனத்து அனைவருக்குமே இவர் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய சந்ததிகள் அனைவருக்குமே இவர் ஒரு மாதிரியா இருந்தாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வரணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு எக்ஸாம்பிள்ங்க பைபிள். வார்த்தையே பேசாம செயலின் மூலியமா பேசினவர் இவரு. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தாக்கம் எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம வார்த்தைகளை வச்சு மத்தவங்க நம்மள இது பண்ணிக்க கூடாதுங்க. ஓ, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு இல்லைங்க. நம்ம செயலின் மூலியமா எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். நிறைய பேர் பேசுவாருங்க, ஆனா ஆக்ஷன்ல ஒண்ணுமே இருக்காது. we have to be a people of action இல்லைங்களா? யாக்கோபுல கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? செயலினால் இருக்கணுங்க சகோதர சகோதரி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் ஓபதேதோம் இருந்தாருங்க. அதனால தேவன் ஆசீர்வதித்தார். நம்மளும் அதே போல இருக்க தேவனிடத்துல இன்னைக்கு ஜெபம் செய்யலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.